அருமையான எனக்கு பிரியமான கிறிஸ்துவ விசுவாசமுள்ள யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு சிறிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் இன்றைக்கு கையில் வைத்திருக்கிற வேத புஸ்தகமானது 1500 வருடங்களுக்கு முன்பு, கிபி 1500 வருடங்களுக்கு முன்பு ஹீப்ரு கிரீக்க மொழியில் தானே இருந்தது. அன்று ரோம சாம்ராஜ்யமானது உலகமெங்கும் பரவி இருந்ததினாலே அவர்கள் கிரேக்க மொழியை அதிகமாக பரப்பினார்கள். ஆகையினாலே ஒரே மொழியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கிரேக்க மொழியை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்பொழுது சாதாரணமாய் நம்மை போன்றவர்கள் படிக்க வேண்டும், எழுத வேண்டும் என்றால் கிரேக்க மொழியைத்தான் பயன்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்திலே பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் இருந்தது. 1524 ஒரு தேவ மனிதர் தன்னுடைய இருதயத்திலே ஆலோசித்து கொண்டபோது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம், எல்லோர் கையிலும் வேத புஸ்தகம் இருக்க வேண்டும், எல்லோரும் வேதத்தை படிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் அவருக்குள்ளாக ஆவியானவர் உணர்த்தினார். அப்பொழுது அவர் வேதத்தை எப்படியாகலும் ஆங்கிலத்தில் வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவற்றை ஆங்கிலத்தில் வெளியிட எழுதத்தக்கதாக மொழியாக்கம் செய்தார். இதை அறிந்த அந்த ரோம சாம்ராஜ்யமானது உலகமெங்கும் பரவி இருந்தது. இன்க்ளூடிங் ஜெர்மனி, இங்கிலாந்து தலைமையமாக கொண்டு எல்லா நாடுகளையும் தன் வசப்படுத்தி வைத்திருந்தது. அப்போது அந்த ராஜ்யத்திலே அவரை ஜெர்மனியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அன்றைக்கு உள்ள தண்டனையானது நாடு கடத்துவது. இவர் வேதத்தை ஆங்கிலத்திலே எழுதியதை அறிந்தவுடனே அந்த அரசாங்கம் அவரை ஜெர்மனியிலிருந்து நாடு கடத்த திட்டமிட்டனர். எந்த நாட்டுக்கு போவேன் என்று தெரியாது. ஆகையினாலே அந்த நாட்களிலே அவர் ஒரு அச்சகத்திலே பணியாளனாக சேர்ந்தார். நான் அச்சக பணியை செய்வதற்கு என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டு அச்சகத்திலே அவர் பணியாளனாக சேர்ந்தார். அச்சகத்திலே சேர்ந்தபோது அவர் அங்கிருந்து கொண்டு வேதத்தை ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்து அதை அச்சிடுகிறார் என்று அச்சிடத்தக்கதாக அதை செய்தார். அச்சடித்து அந்த வேத புஸ்தகங்களை அவர் கோதுமை சாக்குகளிலும் பார்லி அரிசி சாக்குகளிலும் இதுபோல் உணவுப் பொருள்கள் சாக்குகளிலே அந்த வேத புஸ்தகங்களை மறைத்து வைத்து இங்கிலாந்துக்கு அதை கடத்தினார். இங்கிலாந்திலே அநேகர் அந்த வேத புஸ்தகத்தை ஆங்கிலத்திலே வாசித்தபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் இருதயத்திலே சந்தோஷம் இருந்தது. இந்த சூழலிலே அவர்கள் இதை யார் செய்தார்கள் என்று கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆராய்ந்து கொண்டிருந்தபோது, இன்றைக்கு எப்படி உலகத்திலே நடக்கிறது அதேபோல் அன்றைக்கும் அதுதான் இருந்தது, அதற்கு முன்பும் அப்படித்தான் இருந்தது. மோசே தன் சொந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காக கொண்டு வந்தார். ஆனால் சொந்த ஜனங்களோ அவர்களுக்கு ஆகாரம் இல்லாதபோது, செங்கடலை கண்டபோது எல்லா நேரத்திலையும் மோசையோடு முறுமுறுத்தார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஜனங்களை ரட்சிக்க வந்தபோது யூதர்கள் அவரை சிலுவையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதே போல் இந்த மாமனிதர் ஆங்கிலத்தில் வேதத்தை மொழியாக்கம் செய்வது யாருக்கும் தெரியாது. இது இந்த சாக்குகளில் எப்படி கடத்தப்பட்டது என்பதையும் யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இவர் யாரையாலும் ஒருவரை உண்மையாக நண்பராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாய் அதை செய்திருக்கிறார். அந்த உண்மையான நண்பன் அந்த தெய்வ மனிதரை இங்கிலாந்து அரசாங்கத்தில் காட்டி கொடுத்து விட்டார். பார்த்தீங்களா, இது என்று தொட்டு இருக்கிறது. மோசேயின் காலம் முதல், மோசேயின் காலத்திலே இதுதான் நடந்தது. எகிப்திலே அவர்களுக்கு சப்போர்ட்டாக வந்தபோது, நீ அன்றைக்கு ஒரு எகிப்தினை கொண்டு போட்டாய், இன்றைக்கு எங்களையும் கொல்ல வந்திருக்கிறாய் என்று அறிந்தவுடனே அவர் அங்கிருந்து தப்பித்து ஓடி வருகிறார். பாருங்கள், ஆரம்ப காலத்திலேருந்தே இது நிகழ்ச்சி நடக்கிறது. அதற்கு முன்னே நாம் போவோம்னா, உண்மையான மனிதராக காணிக்கை செலுத்தின ஆபேலை காயினை கொலை செய்தார். இன்றைக்கு ஒரு சகோதரனை காட்டி கொடுக்குறான் என்றால் அதை பற்றி நாம் கேவலமாக நினைக்கக்கூடாது. இது ஆரம்ப காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வருகிறது.
தேவன் இந்த உலகத்தை படைத்தபோது லூசிபர் என்கிற தூதன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். இது தொடக்கமே சரியில்லை. அதனால் இன்றைக்கு நாம் இந்த சகோதரன் எனக்கு விரோதமாக செய்து விட்டான், அந்த சகோதரன் எனக்கு விரோதமாக செய்து விட்டான், அவன் என்னுடைய வீட்டிலிருந்து பொருளை திருடி கொண்டான் என்றெல்லாம் நாம் பேசுகின்றோமே, இவைகள் எல்லாவற்றையும் நான் நிராகரிக்கிறேன். அவைகள் அப்பாற்பட்டவைகள், அவைகள் நமக்கு தேவையும் இல்லை. ஏனென்றால் இது ஆரம்ப காலத்திலிருந்தே வந்த ஒரு நிகழ்ச்சி. அதை நாம் விட்டு விடுவோம், தொடர்ந்து பேசுவோம். அப்பொழுது நாடு கடத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்தவரை கண்டுபிடித்தார்கள். இங்கிலாந்து அரசாங்கமானது அவரை இனியும் இவரை விட்டு வைத்தால் இவர் ஆங்கிலத்தை உலகம் முழுவதும் பரப்ப திட்டமிடுவார், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீ வைத்து அவரை நெருப்பில் எரித்து கொண்டார்கள். அப்பொழுது அவர் தீயிலே எரியும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ராஜாவே, தேவனே, இந்த ராஜாவின் கண்களை நீர் திறந்தரலும் என்று சொல்லி அவர் மரித்து போனார். பாருங்கள், ஒரு வேத புஸ்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நினைத்தவருக்கே அந்த கதினா, நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை ஒரு சிலர் வஞ்சிக்கும்போது அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் விட்டுவிட வேண்டும். அப்படித்தான் அவர் செய்தார். தேவனே, இந்த ராஜாவின் கண்களை நீர் திறந்தரலும் என்று ஜெபித்து அந்த நெருப்பிலே மாய்ந்து போனார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ராஜாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது வேத புஸ்தகத்தை ஆங்கிலத்தில் அச்சிடுவதற்கு அனுமதி கொடுத்தார். இது 1600 இவை அச்சடிக்கப்பட்டன. அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று ஆங்கிலத்தில் வேதம் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. கிங் ஜேம்ஸ் என்கின்ற மன்னர் அதை ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்து அதை ஆங்கிலத்தில் அச்சிடும்படியாக செய்தார். அதைத்தானே இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா கிறிஸ்தவர்களும் தங்களுடைய கைகளிலே வைத்திருக்கிற வேத புஸ்தகமானது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இதுதான் பழமையானது. இந்த புஸ்தகத்தினுடைய 80% பகுதியை ஜெர்மனியிலிருந்து அந்த தேவ மனிதர் எழுதியிருக்கிறார், மொழியாக்கம் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அவரை நாம் நினைவு கூற வேண்டும். அதன் பின்பு நாம் பார்ப்போம் என்றால் மீண்டும் ஜெர்மனியிலிருந்து ஒரு தேவ மனிதர் எழும்புகின்றார், சீகன் பால்க் பர்த்தலமேயு. 1700 அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழ்நாட்டில் வேத புஸ்தகம் இல்லை, தமிழிலே வேத புஸ்தகம் இல்லை. இது எப்படியாவது வெளியிட வேண்டும், மக்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அரும்பாடுபட்டு அவற்றை தமிழிலே மொழியிட அவர் எழுத்துக்களை பயின்று கொண்டார், தமிழ் எழுத்துக்களை பயின்று கொண்டார். நாம் இன்று நம்ம நாட்டுக்கிற மொழியை பயின்று கொள்வதற்கே நாம் பயப்படுகிறோம், அச்சப்படுகிறோம். அதை தவறு என்று கூறுகின்றார்கள். நம்ம நாட்டிலே அநேக மொழிகள் இருக்குது, இந்தியாவிலே அநேக மொழிகள் பேசுகின்ற ஜனங்கள் இருக்கின்றார்கள். எல்லா மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. அதை நாம் அறிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. ஏதோ ஒரு காரணத்தினாலே அவைகளை நாம் தள்ளி வைக்கின்றோம். அண்டை மாநிலமாகிய கேரளாவிலே பல்வேறுபட்ட மொழிகளை அவர்கள் சிறு வயதிலிருந்தே படித்துக் கொள்கிறார்கள். சான்ஸ்கிரிட்டு, ஹிந்தி, ஆங்கிலம், மலையாளம், உருது போன்ற அநேக மொழிகளை அவர்கள் அங்கே கற்றுக்கொள்கிறார்கள். ஆகையினாலே கேரளாவில் உள்ள ஜனங்களானது வளர்ச்சி அடைகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று தங்களுடைய மொழியை கற்றுக்கொண்டதினாலே அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்று தங்களுடைய வருமானத்தை பெருக்கி தங்களுடைய குடும்பங்களை செழிப்பாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாமும் இன்னும் வேறு மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு, நம்ம நாட்டில் உள்ள மொழிகளையே நாம் கற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கின்றோம். அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை, அதை நாம் தடுக்கின்றோம். இதுதானே இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற சம்பவம். தமிழ் மொழியை பாருங்கள், வேற்றுமொழி படித்தவர். ஜெர்மனி மொழி இருக்கிறது, ஆனால் அவர்கள் ஆங்கிலம் கற்றிருக்கிறார்கள். அந்த ஆங்கில மொழியின் மூலமாக இங்கே இருக்கின்ற ஜனங்களுக்கு நாம் தமிழ் வேதாகமத்தை தர வேண்டும் என்பதற்காக சீகன் பால்க் பர்த்தலமேயு என்பவர் தன்னுடைய நண்பரோடு அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வருகிறார்கள். அங்கே வந்து தரங்கம்பாடி என்கின்ற இடத்திலே ஒரு சிறிய போட் ஹவுஸ் இருக்கிறது. அங்கே அந்த படகானது அவர்கள் வந்த படகானது ஒதுங்குகின்றது. அந்த இடத்துல அவர் இறங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கு வர வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வந்த போட்டானது தரங்கம்பாடி என்கின்ற ஒரு சின்ன அதாவது கப்பல் துறைமுகம், சின்ன கப்பல் துறைமுகம். நான் நேரடியாக சென்று பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு அவைகள் ஒன்றும் உபயோகத்தில் இல்லை. அப்பொழுது டேனிஷ் அரசாங்கமானது ஆட்சியில் இருக்கிறது. அங்கே வந்து ஒதுங்குகின்றது. அவர்கள் வருகின்றார்கள். ஆனால் முதலிலே வந்தபோது அவர்கள் ஜெர்மானியர்கள் என்று டேனிஷ் கவர்மெண்ட் கண்டபோது அவர்களை அங்கேயே கடற்கரையிலே நிற்க வைக்கின்றார். ஒரு நாள் முழுவதும் வெறும் காலிலே
அவர்கள் முட்டி போட்டு ஒரு நாள் முழுவதும் நின்றார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். வேதத்தை தமிழிலே நமக்கு கொடுப்பதற்காக அவர்கள் அரும்பாடு பட்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட வேதத்தை நாம் கையில் வைத்துக்கொண்டு அவரவர் இஷ்டப்பிரகாரமாக ஏதேதோ காரியங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு முழுமையான காரியத்துக்குள்ளாக நாம் இறங்கி வரவில்லை. இது நினைக்கும் போது மிகவும் வேதனையும் சங்கடமுமாய் இருக்கிறது எனக்கு. இது என்னுடைய இதயத்திலே ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டு காலமாக என்னுடைய சிறிய வயது முதல் கொண்டு என்னுடைய 14வது வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், இது ஏறத்தாழ 69லேருந்து இன்றைக்கு வரைக்கும் 2026 இதுவரை இன்று வரை அந்த ஆதங்கம் தீராமல் இருக்கிறது இதயத்திலே. ஏன் இப்படி மக்கள் வேதத்தை வைத்து இப்படி வித்தியாசப்பட்ட குழுக்களை உருவாக்கி கொண்டு, கூட்டங்களை உருவாக்கி கொண்டு, மாறுபட்ட கருத்துக்களை பேசிக்கொண்டு, ஒவ்வொருவரும் அரசியல் கட்சிகளைப் போல தங்களுக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை சேர்த்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கின்றார்கள், ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை. அதை பேசுகின்றவர்கள் மட்டுமே சமாதானத்தை பெறுகின்றார்கள். அதை கேட்கின்ற ஜனங்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள், நல்ல உடை இல்லாமல் இருக்கின்றனர், நல்ல ஆகாரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் பேசுகின்றவர்கள் லக்ஸரி லைஃப் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சீகன் வாழ்க்கை அங்கே இருந்தபோது அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. ஏனென்றால் இவர் இங்கே வந்து ஒரு அந்நிய நாட்டை சேர்ந்தவர், இங்கே வந்து தமிழை கற்றுக்கொண்டு இவர் என்ன செய்கின்றார் என்றால் வேறொரு மதத்தை பரப்பதற்காக நினைக்கிறார் என்று அவருக்கு ஒரு இரவிலே ஒரு கூட்ட எதிரிகள் அவரை கொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தேவன் அவரை பாதுகாத்தார். அவர்கள் வந்தபோது ஒரு பெரிய அக்னி போல ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. அத்தனை பேரும் அவர்கள் ஓடிப்போகின்றார்கள். சீகன் பால்க் அங்கே இருந்து அவர் மார்ட்டின் லூத்தர் பின்வழியில் வந்ததினாலே லூத்தரன் தமிழ், அதாவது TLC தமிழ் லுத்தரன் சபை என்று அவர் அங்கே ஒரு செயல்பட செய்திருக்கிறார். அதிலே அவர்கள் குழுவாக பிரிந்து ஆற்காடு லூத்தரன் என்று பிரிந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டத்திலையும் பிரிவுகளை நாம் பார்க்க முடியும். இந்த பிரிவுகள் ஏன் இப்படி வந்தது என்று இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம், படிக்காமல் இருக்கின்றோம். நாம் அவற்றை படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தமிழ் புஸ்தகத்தையும், தமிழ் வேத புஸ்தகத்தையும், ஆங்கில வேத புஸ்தகத்தையும் ஜெர்மனியிலிருந்து தேவன் அவர்களை வெளிப்படுத்தி அவர்கள் அதை தயார் செய்திருக்கார், நாம் அல்ல. ஆங்கில வேதத்தை தயார் செய்தது எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு கொண்டு வந்தது நாம் அல்ல. இன்றைக்கு நாம் அந்த வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு நாம் ஏதோ பிதற்றி கொண்டு திரிகிறோமே ஒழிய சரியானபடி அல்ல. அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள், நன்றாக படியுங்கள். நீங்கள் உட்கார்ந்து படியுங்கள், வேதத்தை ஒவ்வொன்றாக படியுங்கள், ஒவ்வொரு வசனமாக படியுங்கள், ஒவ்வொரு பகுதியாக படியுங்கள். படித்து அவற்றை என்ன செய்யுங்கள், தியானிங்கள், அபியாசம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த காரியங்களை சொல்லும்போது மட்டுமல்ல, நான் ஒரு சின்ன பணிஸ்தலத்தில் ஒரு சிறிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு பெரிய நிறுவனம் இந்தியாவிலே. ஆனாலும் ஒரு சிறிய வேலையை நான் அங்கே செய்து கொண்டிருக்கிறேன். அப்போதெல்லாம் அந்த பேப்பரில் எழுதும்போது, நோட்புக்கில் எழுதும்போதெல்லாம் என்னோட ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் ஆவியானவருடைய உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. நாம் வேதத்தை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அருமையான என்னுடைய ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் அதுக்கான சூழலோ அதற்கான பொருளாதாரமோ என்னிடத்தில் இல்லை. நான் உங்களிடத்தில் பணம் வாங்க வேண்டும் என்பதற்காகவோ, பணத்தை வாங்கி என்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த செய்தியை போடுவது. இந்த உலகத்திலே அவர்களைப் போன்று இன்னும் அநேக வருடங்கள் ஜீவித்து சத்தியத்தை சத்தியமாய் மக்களுக்கு சென்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பேராசை இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்தாசையும் தேவை. பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்தார் என்றால், ஒரு மாபெரும் அப்போஸ்தலனாக இருந்தார். ஆனால் சிறிய மனிதராக காணப்பட்டார். அவர் சாதாரண ஒரு வேலையை செய்தார். டென்ட் மேக்கர் என்றால் கூடார வேலை. இன்றைக்கு கொத்தனார் வேலை. இன்றைக்கு ஒரு கொத்தனார் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதே போல் நான் பவுலைத்தான் அவருடைய மாதிரியாக நான் கற்றுக்கொள்கிறேன். பவுல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே கூடார வேலையை செய்து வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்தவர் 14 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். இந்த 14 புஸ்தகங்களையும் சீகன் பால்க் பர்த்தலேமேயு நமக்கு மொழியாக்கம் செய்து வந்திருக்கிறார். 66 புஸ்தகங்களையும் அவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார். அது ஆங்கிலத்தில் ஆக்கப்பட்டது, திரும்ப அது தமிழில் ஆக்கப்பட்டது. அதே போல் மலையாளத்தில் குண்டட் என்கின்ற ஒரு ஜெர்மானியர் வந்து அங்கே மலையாளத்தில் அதை தயார். இப்படி இந்தியாவில் பல்வேறு இடங்களிலே வாகனங்கள் செல்ல முடியாத மலை பிரதேசங்கள், இமயமலையினுடைய அநேக இடங்களிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக காட்டு வாசிகளாக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலேயும் கூட மேற்கத்திய நாடுகளிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் வந்து கர்த்தருடைய வேதத்தை அறிவித்திருக்கிறார்கள்.
இன்றைக்கும் நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.